ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டியும் ஒரு பேரனும் இருந்தார்கள். அந்த ஒரு குடிசை வீட்டில் இருக்கும்போது அந்த நாட்களில் சரியான வேகமான மழை, நல்ல மழை. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் மழை பெஞ்ச உடனே. ஏனென்றால் அந்த பாட்டி இளம் வயதில் மழை தண்ணியில் குளிப்பதும் ஆசையாக விளையாடுவதும் ரொம்ப பழக்கம் உள்ளதார். ஆனால் வயதான நிமித்தம் குளிக்க முடியாது. அதனால் படுத்து கொண்டிருந்த பேரனை எழுப்பி, பேரா நான் மழையில் குளிக்கணும், என்னால் இப்போ முடியாது, அதனால் அந்த மழை தண்ணி வர இடத்துல போய் பானையை கொண்டு போய் வை என்று சொன்னார். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். பேரனோ தூக்கத்தோடு எழுந்து தன் மழை நீர் வருகிற இடத்துல அந்த பானை வைத்து விட்டு வந்து விட்டார். பாட்டிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மழை கொட்டி நின்ற போது ஆசையாக எழுந்து போய் அந்த மழை நீரில் குளிக்க வேண்டும் நினைத்து ஓடி வந்தார்கள். அந்த பானையை பார்க்கும்போது பேரன் கரெக்டான தண்ணி வர இடத்துல தான் வைத்தான். ஆனால் அந்த பானைக்குள்ள தண்ணீர் இல்லை. ஏனென்றால் அந்த பேரன் அந்த பானையை கவுத்தி வைத்து விட்டு போய்விட்டான் தூக்கத்து பழக்கத்தில். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படிதான். எரேமியா 17:6 சொல்லுது, அவன் நன்மை வருது காணாமல் கரலையாய் போன மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான், நன்மை வருது காண முடியாத இருக்க யாராம்? எரேமியா 17:5 சொல்கிறது, மனுஷனின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். நீங்கள் கர்த்தரை நம்பி நீங்க செயல்பட வேண்டும். அடுத்தவங்க நம்பி இவங்க பண்ணுவாங்க செய்வாங்கன்னு சொல்லும் போது அவளுக்கு பல பிரச்சனைனால நம்முடைய நன்மையை அவளை அறியாதனால இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய நன்மையை அவர்கள் கவிழ்த்து விடுகிறார்கள். அதனால் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் சொல்றபடியே செய்யுங்கள். தேவன் நமக்காக திறக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அது யாருக்கும் கொடுப்பதில்லை, உங்களுக்கு தான். நீங்கள் எழும்புங்கள், கர்த்தர் நம்பிக்கையோடு செயல்படுங்கள், நன்மையை பார்ப்பீர்கள், மேன்மை அடைவீர்கள். காட் பிளெஸ் யூ.